ஹலோ கைஸ். இது வந்து எனக்கு நவம்பர் மந்தில் வந்து நான் வந்து கன்சீவ் ஆனேன். ஆனால் வந்து நான் ட்ராவல் பண்ணதுனால எனக்கு வந்து மிஸ்கரேஜ் ஆகிருக்கு. ஆனால் அந்த மிஸ்கரேஜ் ஆகிறப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு 31வது நாள் நான் 30வது நாள் எனக்கு பீரியட்ஸ் வரணும். 31வது நாள் நான் ட்ராவல் பண்ணதுனால எனக்கு வந்து பீரியட்ஸு வந்துடுச்சு. ஆனால் அது ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு பெயின். அப்படியே அடிவயிறு ஃபுல்லாக அப்படியே இழுத்துக்கிட்டு போச்சு. அந்த மாதிரி பெயின் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக கரு உண்டாகி மிஸ்கரேஜ் ஆகிருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 28 அன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இது வந்து 29 அன்னைக்கு இருந்துச்சு. க்ரீமியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா எனக்கு இப்படி தான் காட்டுச்சு. எனக்குமே இப்படி தான் இருந்துச்சு. பீரியட்ஸ்க்கு முன்னாடி நாள் க்ரீமியாக இருந்துச்சு. நான் அப்போயே கன்ஃபார்ம் பண்ணேன் நம்ம வந்து கன்சீவ் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கரெக்டாக 30வது நாள். அப்போயும் எனக்கு வந்து நல்லா வாட்ரியாக தான் இருந்துச்சு, ஒயிட்டாக இருந்துச்சு. ஆனால் 28 அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லோவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக பார்த்தா க்ரீமியாகவும், நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா வாட்ரியாகவும் இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு வந்து என்னென்னா ஹீட் உடம்பு ப்ளஸ்ஸு ட்ராவல் பண்ணதுனால அப்படி ஆயிருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ மேக்ஸிமம் யாரும் நீங்கள் ட்ராவல் பண்ணாதீங்க. ட்ராவல் பண்ணாக்கா இப்படி ஆகுமான்றது எனக்கும் கரெக்டாக தெரியல. அதேமாரி அந்த நவம்பர் மந்தில் நான் ஆகிறப்போ எனக்கு வந்து யூரின் போகிற இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருந்துச்சு. ஆனால் நான் டேப்லெட் எடுக்கலை. வெறும் வந்து ஹாட் வாட்டர் மட்டும் வச்சு வாஷ் பண்ணிகிட்டே இருக்க சொன்னாங்க. அதனால் நான் அதை மட்டும் பண்ணேன். ஏன்னா டேப்லெட்டும் நம்ம எடுக்கக்கூடாது அந்த டைமில். ஸோ அதுமாரி நீங்கள் ஒன்று கைனகாலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட பார்த்துட்டு நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கணும். அப்படி இல்லைனாக்கா இன்னும் நம்ம எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலையே எப்படி நம்ம அங்கே போகிறது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன், எனக்கு கொஞ்சம் வந்து நான் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் லேப் டெக்னீஷியன் அவங்கக்கிட்டலாம் நான் கேட்குறப்போ இந்த மாதிரி சொன்னாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த யூரின் இன்ஃபெக்ஷன்லாம் ஆகிருந்துச்சுன்னா ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் நான் சடனாக நான் 31st அன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணவே அன்றைக்கே எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு. அதனால் மேக்ஸிமம் வந்து ஒரு 35 டேஸ் வரைக்கும் எங்கேயுமே போகாமல் வீட்டில் இருக்கணுன்றதுனால நான் இந்த மந்த்து நான் ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் இந்த டிசம்பர் மந்தில் வந்து கன்சீவ் ஆனத வீடியோ வந்து நான் போடுறேன்.